நற்றுணையாவது நமச்சிவாயவே. எங்க கோவில் கூழ் ஊத்துறதுக்கு போலாமா? கோவில் பொருஷிவாக்கம் தானா ஸ்ட்ரீட்ல இருக்கு. அம்மாவும் அப்பாவும் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. நானும் தங்கச்சியும் லேட்டாக தான் கிளம்பி போனோம். 9 மணிக்கு போக வேண்டிய கோவிலுக்கு 10 மணிக்கு போனோம். இந்த கோவில் எங்க மாமாவுடைய தாத்தா கட்டின கோவில். ரொம்ப பழமையான கோவில். நான் அங்கே போயிருந்த டைம்லேயே கீரையும் மொச்சக்கொட்டை குழம்பும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் கூழும் கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூழ் கரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அம்மனுக்கு ஒரு பானையில பானகமும் இன்னொரு பானையில நீர் மோரும் வச்சு மந்தார இலை போட்டு கூழ் மொச்சக்கொட்டை குழம்பு கீரை எல்லாம் வச்சு தீபாரதனை காட்டிட்டோம். அப்புறம் என்ன, நல்லபடியா கூழ் வார்த்தலும் நடந்து முடிஞ்சுது. அடுத்ததான் என் அக்கா பொண்ணுங்களை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இவங்க பேரு நட்சத்ரா, அடுத்ததான் இவங்க பேரு அனீனா, அடுத்ததான் ஹாசினி. இவங்க எல்லாரையும் இந்த ஃபங்க்ஷனில் தான் ஒன்றா பார்க்க முடியும். அப்புறம் கும்பம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வீடு இருக்கும்போது இங்கேயே ஆளை வச்சு சாப்பாடு செய்வோம். இப்போ ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கும்பம் போட்டாச்சு. அப்புறம் தீபாரதனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலி செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் இப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி மீட் பண்ணிக்குவோம். இதோட அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நன்றி.